ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நர்சஸ் ஜோன். அதாவது இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல வந்து தேர்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் சந்தீப் தான். இன்னைக்கு அவருடைய ஸ்டூடெண்ட் லைஃப் பத்தி, முதல் அனுபவங்களை பத்தி சின்ன சின்ன கேள்விகள் கிண்டல்களோட இந்த இன்டர்வியூ நம்ம எடுக்கலாம். முதல்ல அவர் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மிஸ்டர் சந்தீப். ஹாய் வியூவர்ஸ் மற்றும் என்னை பேட்டி எடுக்க வந்த அழைத்த லியோ அவர்களுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு வந்து நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்றத வந்திருக்கேன். தேங்க்யூ மிஸ்டர் சந்தீப். அதாவது இன்னைக்கு நாங்கள் வந்து நர்சஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானுமே பார்த்தேன், லிங்க்லாம் வந்திருந்தது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், பெல் பட்டன் அமுத்திருக்கேன். ஸோ பார்க்குற வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ மிஸ்டர் சந்தீப். அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நர்சிங் ஃபீல்டு எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த நர்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லாமே ஒரு ஃபீமேல் நர்ஸ் தான். இப்போ எல்லாரும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்ல, நர்ஸ்னாலே ஃபீமேல் தான். இதை பற்றி ஒரு மேல் நர்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே ஃபீமேல் நர்சஸ் தான் அதிகம். அது மட்டுமே இல்லாமல் வெளியே நம்ம நர்ஸ்ன்னு சொன்னாலுமே வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் அதில் படிப்பாங்க. மேல்ஸும் படிப்பாங்களான்னு புதுசாக என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இப்போது அது மாறிக்கிட்டே வருது, அந்த சூழல் வந்து மாறிக்கிட்டே வருது. நர்சஸும் மேல் நர்சஸும் இருக்காங்க, அவங்களுக்கு பேரும் நர்ஸ் அப்படின்ட்டுலாம் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சந்தீப். அதாவது நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வந்து ஒரு ஃபீமேல், அதாவது நம்ம அந்த சமுதாயத்தில் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அழகாக சொல்லுங்க. சமுதாயத்தில்னு பார்த்தீங்கன்னா நர்சஸில் ஃபீமேல் நர்சஸ்க்கு வந்து என்ன ஒன்றுனா, மென்டல் ஹெல்த் பீப்புள்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரூரல் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வாட்ஸில் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் மேல் நர்சஸ் வந்து இப்போ அதிகமானாங்க. ஸோ மேல் நர்சஸ்னால கொஞ்சம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரூடாகவும் பண்ண முடியும். ஸோ இதே வந்து அதனால தான் மேல் நர்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது அழகாக சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லலாம். உங்களுடைய ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் சுமாராக போகுது. என்ன ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றீங்க போல மிஸ்டர் சந்தீப். சரி, ஓகே. அதாவது இப்போ அந்த படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல வந்து முக்கியமான உங்களுடைய ஒரு ஞாபகத்தை பற்றி நாங்கள் இப்போ படுத்த போகிறோம். அதாவது வந்து பெட் மேக்கிங், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுங்களா, நான் காலேஜ் வந்தேன், முதல்ல நர்சிங் ஜாயின் பண்ணி நான் ஒரு 1.5 மாதம் நம்ம தியரி கிளாஸஸ் போச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ் போஸ்டிங்னு சொன்னாங்க. சரி, நானும் எல்லாம் என்னடா அது ஏதோ போஸ்டிங்னு சொல்கிறாங்க, ஏதோ முன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, சரி போகலாம், பேஷன்ஸ் இருப்பாங்க, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் எதர்ச்சியாக போன உடனே அங்கேருந்த சிஸ்டர்ஸ், இன்சார்ஜ் சிஸ்டர்ஸ்லாம் போயிட்டு பெட் மேக்கிங் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னடா அது நம்மளை போய் பெட் மேக்கிங் பண்ண சொல்கிறாங்களே, இது ஒரு நமக்கு ஒரு வேலையா அப்படின்னு நான் கேட்டப்போ தான் அப்புறம் தான் எங்கள் டீச்சர்ஸும் சொன்னாங்க, எல்லா நர்ஸும் ஃபஸ்ட்டு இதை தான் செய்யணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டப்போ எதுக்கு பெட் மேக்கிங் பண்ணுறோம், நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான், பட் ஒரு பேஷண்ட்கான கம்ஃபர்ட் வந்து அதில் தான் கிடைக்கும். ஸோ நர்சஸ் தான். அருமையாக சொன்னீங்க மிஸ்டர் சந்தீப். பேஷண்டோட கம்ஃபர்ட் முக்கியம். ஸோ அதனால தான் நான் கூட அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஸோ அடுத்ததான் வந்து இப்போ கேட்க போகிறது வந்து உங்களுடைய இன்ஜெக்ஷன். நம்ம நர்சிங் அப்படின்னாலே வந்து இன்ஜெக்ஷன், ஊசி போட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்க ஊர்ல எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து அதை பத்தி, உங்களுடைய முதல் இன்ஜெக்ஷன் எப்போ போட்டீங்க, எந்த டைம்ல போட்டீங்க, அதை பத்தி அழகா சுருக்கமா சொல்லுங்க. முதல் இன்ஜெக்ஷன் அது வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளாகவே இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை தான், நோட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் என்ன ஆச்சு, எஸ்ஆர்எம்ல வந்து நர்சஸ் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நர்சஸ் ஸ்ட்ரைக் அப்போ தான் வந்து எனக்கு நைட் டியூட்டி வந்தது. ஒரு வார்டில் நைட் டியூட்டி வந்தது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், தியரியிலையும் படிச்சிருக்கேன், ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருக்கேன் எப்படி இன்ஜெக்ஷன் போடணுன்னு. பட் அது வரையும் போட்டது கிடையாது. அந்த டைம் வந்து எனக்கு என் சீனியர் வழிகாட்டியதில் இருந்தது. அந்த நைட் டியூட்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தா அந்த அன்னைக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்ஜெக்ஷன் போட்டேன். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு அவர் வந்து 10-15 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அதை பற்றி கேட்போம். அதாவது சொல்லுங்க. அதான் எல்லாருமே வந்து பெயின் தான், ஒரு எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த சீஃப் கம்ப்ளைண்ட் வந்து பெயின் தான். ஸோ இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு அந்த பிஜிஸ் கிட்ட கேட்டும்போது அவங்க சொன்னாங்க டைக்ளோஃபெனாக் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் பெயின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் டைக்ளோ போட்டேன். ஸோ அது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி போட்டிங்க. ஸோ அது நோ ப்ராப்ளம். இப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சமான இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோம்னா எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்ன்றாங்க. இப்போ நர்சஸை பார்த்து இந்த இன்ஜெக்ஷன் தான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஐஎம்ஆ ஐவியா என்ன இந்த டர்மெல்லாம் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? என்னை பொறுத்த வரையும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் தான் பிடிக்கும். பிகாஸ் ஐஎம் தான் எனக்கு ஈஸியாக போட்டிருக்கேன். நான் இது ஐவின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட், பல்ஜ் ஆயிரும், அந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஐவி நான் அதிகமாக ட்ரை பண்ணிருக்கேன். வென் பிளான் போட்டோம்னா அது ஈஸி தான். ஐவியும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை.
பட் ஐஎம்ல நான் ஈஸியாக போட்டிருக்கேன், நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்லை, அதனால் ஐஎம்ல அப்படி. ஓ ஓகே மிஸ்டர் சந்தீப். அப்புறமா வந்து உங்களுடைய போஸ்டிங் டைம் எப்படி இருக்கு இப்போ? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நமக்கு அதிகமாக போஸ்டிங் டைம் இருக்காது, செகண்ட் இயர்ல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ தேர்ட் இயர்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுடைய போஸ்டிங் டைம் எப்படி இருக்கு? இல்லை அது வந்து ரொம்ப சளைப்பா இருக்கா, இல்லை அப்படியே போகுதா, எப்படி போகுது? போஸ்டிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்ட் இயரில் 3 டிவிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பீடியாட்ரிக், ஒன்று மென்டல் ஹெல்த் நர்சிங், அப்புறம் வந்து மெடிக்கல் சர்ஜரி நர்சிங்ட்டு. இதில் இப்போதைக்கு வந்து நான் பீடியாட்ரிக் நர்சிங்கில் இருக்கேன். பீடியாட்ரிக் நர்சிங்கில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் தெரிஞ்ச வரையும் அவ்வளோ ட்ரையாக ஒன்றும் போகலை. நான் பீடியாட்ரிக் சர்ஜரி வார்டில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி கொஞ்சம் ட்ரை தான். ஓகே, அதாவது பீடியாட்ரிக் சர்ஜரின்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது, அதை ஸ்க்ரப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா, ஸ்க்ரப். ஸோ அந்த எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஓடி போஸ்டிங்கிறதே வந்து நமக்கு ஒரு இமாலய இலக்கு, நம்ம நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்கு ஒரு இலக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்க்ரப் பண்ணுறது? அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டைம் ஓட்டி போயிருக்கேன். ஓட்டி போய் சும்மா ஆப்ரேஷன்ஸை பார்த்துருக்கேனே தவிர நான் அது கிட்ட விட போய் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நான் சும்மா நின்று இருந்தப்போ ஒருத்தர் வந்து போயிட்டு யாருன்னா ஒருத்தர், நானும் மிஸ்டர் வெங்கடேஷ் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து போயிட்டு ஒருத்தர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, ஸ்க்ரப் பண்ணி அப்படின்னு சொன்னது. சரி நான் ஹேண்ட் வாஷ் தானே படத்துட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெரைலாக எல்லா ஆர்டிகல்ஸுமே ரெடியாக இருந்தது. கவுன்ஸ்லேருந்து க்ளவுஸ் வரை எல்லாமே ரெடியாக இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி தியரியில் மட்டும்தான் படிச்சிருக்கேன் க்ளவுஸ் போடுறதுக்கு. சும்மா ப்ராக்டிக்கலில் வந்து எக்ஸாமினேஷன் க்ளவுஸ் போடுறேன், ஸ்டெரைல் க்ளவுஸ் ட்ரை பண்ணது. ஃபஸ்ட் டைம் நான் தேர்ட் இயர் வந்து தான் ஸ்டெரைல் க்ளவுஸ் போடவே ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்தது அந்த க்ளவுஸ் போடுறதுக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 2 to 3 மினிட்ஸ் எடுத்தது. ஓகே, தென் அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு மிஸ்டர் ரவீந்திரன் அப்படின்னு டாக்டர் ரவீந்திரன் வந்து நிற்க வச்சார். ரைட் ப்ராங்கியல் சைனஸ் சர்ஜரி தான் நான் பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இப்போ இந்த ரவுண்ட் வந்து ஸ்பீடாக நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் ஒரே பதில வந்து ஆன்சர் பண்ணணும், யோசிக்க கூடாது. ஓகே, உங்களுடைய க்ளவுஸ் சைஸ் எவ்வளோ? 7.5. உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்? ஃபெனடைல். உங்களுக்கு பிடிச்ச டைப் ஆஃப் பெட் மேக்கிங்? ஓப்பன் பெட். உங்களுக்கு பிடிச்ச வார்டு? புரியல. உங்களுக்கு பிடிச்ச வார்டு? வார்டு எனக்கு எதுவுமே பிடிக்காது. உங்களுக்கு வார்டே பிடிக்காதா? இல்லை எனக்கு கேஷுவாலிட்டி ஓட்டி. ஓ வார்டு சார், நான் அந்த மாதிரி கேட்டேன். ஸோ அப்புறமா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்? எனக்கு பிடிச்ச ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ரான் பிடிக்கும். ஸோ பிடிக்கும். ஸோ உங்களுடைய அழகாக எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா நம்ம நர்சஸ் ஜோன் அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க, ஒரு நைஸ் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லிட்டு சுருக்கமாக 2 செகண்ட் முடிச்சிருக்கேன். அதாவது நர்சஸ் ஜோனில் பார்க்குற எல்லா வியூவர்ஸுமே ஐ திங்க்ஸ் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸாகவோ இல்லை நர்சஸ் ஸ்டாஃப்ஸாகவோ இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையை வந்து பிடிச்சி செய்யுங்க, அதுவே உங்களுக்கு தன்னால் பிடிச்சி போகும். ஃபஸ்ட்டில் அப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானுமே அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபீல் பண்ணி தான் வந்திருக்கேன். உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அழகாக சொன்னார் மிஸ்டர் சந்தீப். அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நர்சஸ் ஜோன் இந்த சேனலில் பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லை நர்சரி ரிலேட்டடாக எந்த பர்சனாக இருந்தாலும் கூட அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இதையுமே பெஸ்ட்டாக கொடுங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீட்பேக் கிடைக்கும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷன் வந்து ஒரு அழகான ப்ரொஃபஷன், அதனால தான் சொன்னேன். ஸோ நான் உங்கள் லியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, பெல் பட்டன். தேங்க்யூ. தேங்க்யூ. அங்கே